Hi friends, welcome to my 5 Superstar channel. இன்னைக்கு வந்து நம்ம மைன்கிராஃப்டில் வந்து புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணி விளாட்லான்னு இருக்கோம். ஏன்னா இது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த வேர்ல்டு டெலீட் ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே செய்வோம். முதல்ல நம்ம மரத்தை வெட்டிப்போம். இந்த மரம் ஃபுல்லாக வெட்டிக்கலாம். 5 வுட்டு கிடச்சிருச்சு, 6 வுட்டு, 7 வுட்டு, மொத்தமாக இந்த மரத்தில் 7 இருக்குது. அடுத்து வந்து இங்கே 8, 9, 10. நமக்கு இப்போதைக்கு 10 வுட்டு போதும். சரி வாங்க நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்வோம். இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம், அப்புறம் ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். சரி நம்ம வந்து இப்போ இது ஒன்று செஞ்சுக்கலாம். சரி வாங்க இப்போ பிக்கெக்ஸில் செஞ்சாச்சு. இப்போ அடுத்த வேலையாக என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணி ஆடு ஏதாவது கிடச்சிச்சுன்னா முதல்ல 3 ஆடு வச்சு ஒரு பெட்டு செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்களா வில்லேஜு? இனிமேல் நம்ம ஆடெல்லாம் வெட்ட தேவையே இல்லை, ஆனால் சாப்பாட்டுக்காக வெட்டிக்கலாம். சரி வாங்க, அங்கே பார்த்தீங்களா வில்லேஜு? சரி நம்ம முதல்ல அங்கே போய்க்கலாம். சீக்கிரம் போகணும். அங்கே பாருங்க ஹேபெல்லாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஒவ்வொன்றா மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது தேவைப்படுது, இது ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா இது மைண்ட் பண்ண ரொம்ப தேவைப்படும். ஹோ வச்சு ஹேபிள் மைண்ட் பண்ணோம்னா நம்ம சீக்கிரமாக மைண்ட் பண்ண முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? சரி வாங்க ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எத்தனை இருக்குன்னு தெரியல, கட்டாக இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஹேபிள் வச்சு 3 பெட்டு செய்ய முடியும்னா இப்போயே எத்தனை ஹேபிள் இருக்குது. சரி வாங்க, இது மைண்ட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இருக்கிறது மைண்ட் பண்ணுவோம். அப்போ தான் ஒவ்வொரு வீட்லேயும் செஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம மேலே பார்க்கணும். சரி வாங்க பார்க்கலாம். முதல்ல இதெல்லாம் வெட்டிக்கலாம். முதல்ல இதெல்லாம் வெட்டி முடிச்சுக்கலாம். இவ்வளோ வெட்டியாச்சு. மொத்தமாக எத்தனை இருக்குன்னு தெரியல. இதுக்கே 34 வந்துடுச்சு. சரி வாங்க இப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். சரி கிராஃப்டிங் எவ்வளோ உடச்சி ஜஸ்ட் இதுக்கு இத்து போனதாக இருக்குது இந்த வீடு. சரி இந்த பெட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரி இந்த வீட் இங்கே இன்னொரு வீடு இருக்கு பாருங்க, இதுக்குள்ளே போகலாம். என்ன இன்னொரு இருக்கியான்னு தெரியல. இவன் என்ன வந்தியான்னு தெரியல. இவன் ஆளாவது கொடுத்தா ஒரு மேலே ஊற்றியான். சரி வாங்க எடுத்து வச்சுக்கலாம். சரி வாங்க நம்ம போகலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வாய்ஸ் வேணாம்னு நினைக்கிது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வாய்ஸ் சரியில்லை, அப்புறம் ரொம்ப வாய்ஸ் பிளர்ராக இருக்கும். அதனால நம்ம வாய்ஸ் இல்லாமல் வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாட்டர் பாக்கெட்டில் இதுக்குள்ளே இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். சரி இப்போதைக்கு இது போதும். இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அயன் குழம்புலாம் வைக்கான். அயன் குழம்பு போட்டு தாக்குவோமா? ஏன்னா அவன் பாவை இருக்கட்டும். இப்போவே இந்த ஓவோட இடம் இது ஹெல்த்து முடிஞ்சது. அதாவது ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு ஹெல்த் இருக்கும்ல, அந்த மாதிரி. சரி வாங்க இதை ஃபுல்லாக மைண்ட் பண்ணிப்போம். என்ன இத்தனை இருக்குது.
இங்கே பாருங்க இன்னொரு கட்டு. இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ இருக்குது. சரி 64 இருக்குது மொத்தமாக. அங்கே பாருங்க ஒரு மேலன். சரி நம்ம என்ன ஓடி போயிடுச்சு. எடுத்து வச்சுப்போம். இன்னைக்கு மாட்டோட கதை முடிஞ்சிச்சு. சரி இதை கதையும் முடிச்சுட்டு ஏன்னா இங்கே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது. நம்ம இதை போட்டு சரி நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம், இது பார்க்க லைப்ரரி இந்த புக்கில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உடச்சோம்னா புக்கு கிடைக்கும். இந்த எவ்வளோ புக்கு கிடைக்கிது பாருங்க. சரி நம்ம இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சரி இன்றைக்கி வந்து நம்ம காங்கிரீட் போட்டு வீடு கட்டலாமான்ட்டு இருக்கேன் இந்த எபிசோட்லேயே. இல்லைன்னா முடியலன்னா அடுத்த எபிசோடில் கட்டிக்கலாம். எத்தனை புக்கு இருக்குது இதில்? 24 புக்கு வந்துச்சு. சரி வாங்க, இங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் ஏற்கனவே பார்த்த வீடு தான் இது. மேலே ஒன்றுமே இல்லை போல். சரி வாங்க நம்ம இந்த பக்கம் போகலாம். இவன் வந்து என்ன சைடு பந்தேன்னு பார்ப்போம். இவனை இங்கேயே பிடிச்சி வச்சுக்கணும். சீக்கிரம் எல்லாமே செய்யணும். இவன் எத்தனை எமரால்டு கிடைக்கும் தெரியுமா? இந்த பார்த்தலையா? சீக்கிரம் இப்பயே 9 எமரால்டு இருக்குது. ஓடிப்பதியா. எத்தனை 16 எமரால்டு. என்ன வரமாட்டேங்குது? ஓ அவ்வளோதான் போல. இன்னும் 3 எமரால்டுக்கு இத்தனை கொடுக்குறியா? 3 எமரால்டுக்கு 18 குக்கி. ஆனால் அடுத்த இதில் தான் செய்ய முடியும். ஒரு பம்கின் பை வாங்கி வச்சுக்கலாம். போதும். ராத்திரியாக போகுது. இந்த மெலன் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் போய் படுத்துங்க. மேலே வீட்டுக்குள்ளே வேணா போயிட்டேன்னா அவ்வளோதான். போகிறதுக்குள்ளே நம்ம படுத்துக்கணும். இங்கே ஒருத்தர் படுத்துங்கிருக்கியா, எழுப்பி போட்டு நம்ம படுத்துக்கலாம். வாடா. 2வது நாள் காலையில் என்ன ஜாம்பி வருது பின்னாடி பாருங்க. ஓடி வரையே நம்ம வில்லேஜ். அது ஜாம்பி அடிச்சாச்சு. சரி நம்மக்கிட்ட சாப்பாட்டுக்கு ஒதுக்கி வாட்டர் மெலனும் பம்கின் பையும் இருக்குது. அங்கே இன்னொரு ஹேபிள் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அப்போ ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். அனுக்கலாம் பாருங்க என்ன பண்ணிட்டு கேண்டு. நம்ம வந்து சாண்டோ கிரேவல் மைன் பண்ணி இது காங்கிரீட்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். டை என்ன கலர் டை வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் அடுத்த எபிசோடில் வந்து நம்ம அந்த கலரில் வீடு கட்டலாம். சரி வாங்க முதல்ல சாண்டு கிரேவல் மைன் பண்ணிக்கலாம். அங்கே சாண்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம மைன் பண்ணி வச்சுக்கலாம்.
கிளிச்சுன்னு நினைக்கிறேன், மெதுவாக கீழே இருக்குது. என்னடா நம்ம சாண்டு இருக்குது, கிரேவலுக்கு என்ன வந்ததுன்னு தெரியல. என்னடா சரி, எத்தனை சாண்டு இருக்குன்னு தெரியல. இப்போ 34 வந்துச்சா. சரி, நம்ம வீடு போய் சின்ன வீடை கட்டிக்கலாம். சரி வாங்க, சாண்டு நம்மளுக்கு இதோட போதும், மேலே ஏறலாம். சரி, தண்ணி கீழே வரும், தண்ணி வழியாகவே மேலே ஏறிடுவோம். கிரேவலுக்கு என்ன வந்ததுன்னு தெரியல. இப்போ அடுத்து என்ன பண்ண? இங்கே ஒரு கேவுன்னு பார்த்தோம்னா இவனா இந்த பக்கம் நம்ம போகவே வேணாம், இந்த பக்கம் வந்துடலாம். சரி, நம்ம வந்து போட்டு செய்யலாம் வாங்க. இதோட கோடாதி உடைய நிலைமைக்கு வந்துடுச்சு. சரி வாங்க, பக்கத்து தீவுக்கு போகலாம். இப்போ என்னடா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த எபிசோடில் வந்து அடுத்தது என்னென்ன கிரேவல் எடுத்து நம்ம வீடு கட்டலான்னு இருக்கோம். அதுவும் அடுத்த எபிசோடில் பேச வேணான்ட்டு இருக்கேன் நான், ஏன்னா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குதுனால. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.